காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்று விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு கிடைத்திட வேண்டிய காவிரி உரிமையை மீட்டிட வலியுறுத்தி அனைத்து சங்க விவசாயிகளின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தற்பொழுது நம்மோடு இருக்க அவருடைய பேசுவோம். சார் வணக்கம். இந்த காவேரி உரிமையை மீட்டிட வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், வேற என்ன கோரிக்கையை முன்னிறுத்துறீங்க? மத்திய அரசு புதிதாக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. மத்திய அரசால் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. நடுவர் மன்றம் முழுமையாக ஆய்வு செய்து நடுநிலையான ஒரு நியாயமான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தாமல் காலங்கடத்திய போது உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டும் 2 ஆண்டுகள் கிளப்பிட கிடக்கிறது. எனவே நடுவர் மன்றம் ஒரு இறுதி தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் அனுமதித்த வரையில் மத்திய அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் வலியுறுத்துகிறோம். தமிழக அரசும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து வராங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்திருக்கு தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் பெறுவதற்கு. இதுல மத்திய அரசு வேற எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? அதுக்கு இன்னும் அழுத்தம் தமிழக அரசு எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு செயல்படாத பட்சத்தில் தான் உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசும் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. விவசாய அமைப்புகளாக நாங்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இது தேவைதானா என்பதை மத்திய அரசு உணர வேண்டும். காரணம், மத்திய அரசு செயல்படாத காரணத்தினால், காவிரி உரிமையை மீட்டுக் கொடுக்காத காரணத்தினால்தான் ஒன்றுபட்டு தொடர் போராட்ட களத்தில் இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசினுடைய கண்டுகாணாத போக்கை கைவிட்டு மௌனத்தை கலைத்துவிட்டு நியாயத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய உரிமையை பெற்றுத்தாருங்கள், இனியும் காலங்கடத்தார்கள் என்று சொல்லித்தான் இந்த போராட்டம். தமிழகத்தில் விவசாய நலனை காப்பதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இதற்கு பிறகு எப்படி இருக்கும்? தமிழகத்தில் ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்புணர்வு உணர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதிலே நாங்கள் மாறுபடவில்லை. அதே நேரத்தில் நாங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து தொடர் போராட்டங்களை துவங்கியிருக்கிறோம். பல போராட்டங்களில் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த போராட்டங்களின் நோக்கத்தை உணர்ந்து தமிழக அரசு சட்டமன்றத்தை ஒத்திவைத்து அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தீர்மானத்தை சட்டமன்றத்தை நிறைவேற்றி அவர்கள் கையிலே கொடுத்து பிரதமரை வலியுறுத்தியிருக்கிறார். பிரதமரும் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுவை பெற்று சென்றிருக்கிறார். எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பிரதமர் அசைவதாக தெரியவில்லை. ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, ஒரு தாக்கத்தை மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் எங்களுடைய போராட்டம். தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டும், அவர்கள் முன்மாதிரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு எடுத்துக்காட்டுகிற போராட்டமாகத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.